ஓகே கைஸ், இன்னைக்கு மேட்ச் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. டிசி வெர்சஸ் கேகேஆர். நேத்து வீடியோ போடும் போதே எண்ட்ல சொன்னேன், இந்த மேட்ச் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கேகேஆர் வின் பண்ணாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், டிசி வின் பண்ணா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது அப்படின்னு. ஏன்னா டிசி வந்துட்டு முக்காவாசி மேட்ச் வின் பண்ணிட்டே தான் இருக்கானுங்க. அதனால ஒரு சேஞ்சுக்கு கேகேஆர் வின் பண்ணா நல்லா இருக்கும்னு அதே மாதிரி நடந்துட்டு நேத்து ராஜஸ்தான் வின் பண்ணானுங்க, இன்னைக்கு கேகேஆர் வின் பண்ணியிருக்கானுங்க. நாளைக்கு ஒருவேளை சிஎஸ்கே ஜெயிச்சிருவானுங்களோ பஞ்சாபோட பாப்போம். சென்னையில தான் நடக்க போகுது. சோ ஃபர்ஸ்ட் இந்த மேட்சுக்கு வரும், கேகேஆர் vs டிசிக்கு. இன்னைக்கு மேட்சோட ஹீரோ யாருன்னா த எக்ஸ்பீரியன்ஸ்டு சுனில் நரேன். வெயிட்டான அந்த 2 ஓவர் தான் மொத்த கேமே அப்படியே மாத்திட்டு எல்லா பெரிய விக்கெட்டும் சும்மா டப்பு 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 டப்புன்னு சுனில் நரேன் தூக்கி பாக்கெட்ல போட்டு போயிட்டே இருந்தான். அந்த ஸ்டப்ஸ் போல்டுலாம் மரணத்தனமான போல்டு. அக்சர் பட்டேலும் ஸ்டாப் டு பிளஸிங் இருக்கும் போது கன்ஃபார்ம் வின்னு அப்படின்ற மாதிரி தான் இருந்து சரன்னு ஒரு 3 விக்கெட் போயிட்டுப்பா மேட்சே முடிஞ்சிட்டு அப்படின்ற மாதிரி. கடைசி இந்த விஐபி ராஜ் உட்காந்து அடிச்சிட்டு இருந்தான், பாவமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. கையில இருந்த மேட்சை விட்டுட்டானுங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, கேஎல் ராகுலோட ரன் அவுட் ரொம்ப பெரிய கேம் சேஞ்சிங் மொமெண்ட். அது ஒண்ணு. கேஎல் ராகுல் கொஞ்சம் ஸ்லோவா ஓடின மாதிரி இருந்து, கொஞ்சம் எப்படி சொல்றது, அவுட் எல்லாம் ஆக மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஓடின மாதிரி இருந்தா. அந்த சைடு ஃபேப் டூ பிளஸ் திணறனா லைட் ஐயோ தெரியாம ஓட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு. பட் கேஎல் ராகுல் ஒரே ஸ்பீட்ல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கான். ஃபாஸ்டா ஓடல, டைவ் அடிக்கல, எதுவுமே இல்லை. அதனால அவுட் ஆயிட்டான். சோ இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சது யாரு அப்படின்னா டெல்லி தான் டாஸ் ஜெயிச்சானுங்க. ஜெயிச்சோட பவுலிங் நானுங்க. கேகேஆர் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணானுங்க. எல்லாருமே வர்றவன் எல்லாம் அடிச்சுக்கிட்டே தான் போறான். வந்து ஒரு 27, 26 குருபாஸ், சுனில் நரேன், இவனுங்க ரஹானே, இந்த 3 பேரும் சூப்பரா விளையாடுறாங்க. எல்லாம் 26, 27, 26 இப்படியே. ரஹானே எல்லாம் அந்த ஸ்டார்க்க வைப்பான் பாருங்க, ஒரு 6 லெக் சைடுக்கு. அது எப்படி இருக்கும்னா அந்த ஸ்லாக்ல அந்த ஸ்வீப் ஒரு மாதிரி சூப்பரா ஆடும். அப்படி நின்னுகிட்டே இப்படி லெக் சைடுல இப்படி திருப்பி விடுவான். பாக்குறதுக்கே நல்லா இருக்கும். ரஹானே இந்த ஷாட் வந்துட்டு லாஸ்ட் ஒரு 2 வருஷமாவா 2023ல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நல்ல ஷாட் இது. முக்கியமா இந்த வருஷத்துல நிறைய அடி அடிச்சிருக்கான். முக்கியமா அந்த லக்னோ மேட்ச்ல பார்த்தேன், அந்த ஒரு 236 சேஸ் பண்ணும்போது அந்த மேட்ச்ல இந்த மரண அடி அடிப்பான். ஒரு 4 6 என்னமோ அடிப்பான், சூப்பரா அடிப்பான். சோ இந்த மேட்ச்ல அதே மாதிரி 6 விழுந்துச்சு. பட் இவங்களுக்கு நிறைய சான்ஸ் இருந்துச்சு. டிசி வந்து நடுவுல புடிச்சிட்டானுங்க. இந்த அக்சர் பட்டேல் பவுலிங்லாம் செமையா இருந்து, நடுவுல அந்த விஐபி ராஜும் அக்சர் பட்டேல் டக்குன்னு விக்கெட் எல்லாம் தூக்குனாங்க. ஓரளவு கேமுக்குள்ள வர மாதிரி இருந்துச்சு. இந்த வெங்கடேஷ் ஐயர்லாம் அவுட் ஆகும்போது, வெங்கடேஷ் ஐயர்லாம் எதுக்கு இருக்கானே தெரியல. தண்டமா 23 கோடியை கொடுத்துட்டீங்க, லாட்டரி டிக்கெட். அவனுக்கு போய் 23 கோடி நீங்க கொடுத்தீங்க பாத்தீங்களா. 23 கோடியை நீங்க ஒருத்தன் போய் கொடுத்தீங்கன்னா அவன் கிரிக்கெட்டே விளையாட மாட்டான்டா. அது வந்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பிளேயர்கிட்ட கொடுத்துட்டா அவன் அதுக்கு ஏத்த மாதிரி விளையாடுவான். நீங்க வெங்கடேஷ் ஐயர்கிட்ட போய் கொடுத்தீங்க தெரியுமா, அது தப்பான விஷயம். ஸோ அவன் மட்டும் விளையாடல. அவன் ஒரே ஒரு 50 தான் அடிச்சிருக்கான் இந்த இதுல. ரிஷப் பண்ட் மாதிரி தான் அவனுக்கு சொல்ல போனா. பட் ரிஷப் பண்ட்டுக்கு கேப்டன்சி பிரஷர், வெங்கடேஷ் ஐயருக்கு வேற பிரஷர்லாம் இல்ல. வெங்கடேஷ் ஐயர் விளையாடவே கூடாது அப்படின்னு இருக்கான். நான் ஏன்டா விளையாடணும், 23 கோடிக்கு அதிபதிடானா அப்படின்ற மாதிரி இருக்கான். ஸோ அதனால கவலை இல்லை, அவன் பாட்டுக்கு என்னமோ பண்ணிட்டு போட்டோம். பட் இன்னைக்கு உண்மையிலே யாரு காப்பாதுன்னா ரிங்குவும் ரகுவன்சியும் சூப்பரா விளையாண்டானுங்க. ரிங்கு வந்துட்டு அவுட் ஆயிருப்பான். இந்த அபிஷேக் பொருள்கிட்ட எனக்கு பிடிக்காததே தான். நல்ல ஃபீல்டர், டீசென்டான பேட்ஸ்மேன். ஆனா இந்த ரிவ்யூ எடுக்கிறது ரொம்ப மட்டமானது. இதுக்குதான் கேஎல் ராகுல் வந்து ஸ்டம்ப்ஸுக்கு பின்னாடி இருக்கணும். இதே மாதிரி சிஎஸ்கேக்கும் டிசிக்கும் ஒரு மேட்ச் வந்துச்சு, அந்த மத்தியான மேட்ச். அதான் எல்லாருக்கும் தெரியும், விஜய் சங்கரும் எம்எஸ் தோனியும் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் டெஸ்ட் மேட்ச் விளையாடுவாங்க. அந்த மேட்ச்ல அதுல ஸ்டார்க்கு வந்துட்டு சரியான ஒரு டோ கிரஷர் போடுவான் விஜய் சங்கர் டோல செம்ம அடிவான், பிளம் அவுட். அதெல்லாம் எல்லாருமே அவுட்டும்பாங்க. விஜய் சங்கர் வந்து சமாளிச்சிருவான், டோல படாத மாதிரி, அப்படியே வலிக்கும் படாத மாதிரி காமிச்சுக்கிடுவான். ஆனா புரையில என்ன சொல்லிடுவான், பேட்ல பட்டுச்சு அப்படின்றான். அதனால எடுக்கல. அதே மாதிரிதான் அந்த அக்சர் பட்டேல் கேட்பான், டேய் பேட்ல படிச்சா அப்படிமா. பையன் சொல்லவே இல்லை, இல்லப்பா படல அப்படின்ட்டான், பேட்ல படல அப்படின்ட்டான். இதே மாதிரி கோல்படுத்த பையன் எல்லாத்துக்கும் சொதப்பி விடுறான்ப்பா அந்த அபிஷேக் பொருள். கீப்பிங்ல இருந்தாலே கேஎல் ராகுல் இருந்திருந்தா கண்டிப்பா ரிவ்யூவை கரெக்டா எடுத்திருப்பான். அந்த விக்கெட் போயிருக்கும், ரன்னு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ரிங்கோவை ஃபர்ஸ்டே தூக்கி இருந்தானா அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரசூல் வந்து கண்டிப்பா ஏதாவது சுத்துறேன் அப்படின்ற பேர்ல சுத்தி அவுட் ஆயிருப்பான். பட் இன்னைக்கு ரசல் வந்ததுக்கு ஒரு 6 அடிச்சுட்டு போனா. பட் ரகுவன்சி ரொம்ப கான்பிடென்டா விளையாடுறான். வந்தவன 2 6 அடிச்சு பிரஷர் எடுத்துட்டான். அந்த விஐபி ராஜ் பால்ல 2 6 விக்கெட் எடுத்தியா, நான் ஒரு 2 6 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் எடுத்தான். பட் ரிங்குவும் அவனும் நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தானுங்க. லாஸ்ட் ஓவர்ல தான் வெயிட் காட்டினானுங்கப்பா மிச்சல் ஸ்டார்க்கு. எத்தனை ரிவ்யூடா இன்னைக்கு, அம்பேர் என்னத்தான் பாக்குறாருன்னு இல்லை, ஒரே ரிவ்யூவா இருந்து வைடுக்கு. மிச்சல் ஸ்டார்க்கு அப்படியே ஹேட்ரிக் எடுத்துருவான் அப்படின்னு நினைச்சேன். அந்த லாஸ்ட் பால் ஹேட்ரிக் நினைச்சேன். பட் அது ரன் அவுட். அது மட்டும் இல்ல, ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேட்ச் எனக்கு தெரிஞ்சுட்டு இந்த டோர்னமெண்ட்ல பிடிச்சிருக்கான் துஷ்மந்தோ சமீரா பிடிச்சிருக்கான். அந்த ஸ்ரீலங்கன்ஸ்னா என்னன்னு தெரியலப்பா. கமிந்து மெண்டிஸ் ஒரு வெயிட்டான கேட்ச் சிஎஸ்கேவோட. இப்ப இவன் இந்த அனுகுல் ராய் கேட்ச செமையா பிடிச்ச. எனக்கு தெரிஞ்சு கமிந்து மெண்டிஸ் கேட்சை விட இந்த கேட்ச் தான் ரொம்ப கஷ்டம் பாக்குறதுக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வந்துச்சு. கமிந்து மெண்டிஸ் கொஞ்சம் பக்கத்திலே இருந்த மாதிரி இருந்துச்சு.
ஆனா துஷ்மந்தோ சமீரா எங்க இருந்தோ ஓடி வந்து பறந்து பிடிப்பான். அதை பார்க்கவே வெயிட்டா இருந்து. ஆனா எனக்கு தெரிஞ்ச இந்த சிஎஸ்கேவோட பிடிச்சதுனால அதுக்கு தான் போகும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு சமீரா பிடிச்ச சீனா இருந்துச்சு. இந்த ஸ்ரீலங்கன்ஸ்னா என்ன நடக்குன்னு தெரியல. ஸ்ரீலங்கன்ஸ் எல்லாம் ஒரே கேட்சா பயங்கரமா பிடிக்கிறானுங்க. எல்லாம் ஸ்ரீலங்கனா தான் இருக்கானுங்க இந்த கேட்ச் பிடிக்கிற. 2 வெயிட்டான கேட்ச் பிடிச்ச இந்த டோர்னமெண்ட்ல ஸ்ரீலங்கன்னா பரவாயில்ல வெயிட் காட்டுறாங்க. சோ டோட்டல் வந்துட்டு 205 தான். இவங்களுக்கு இந்த டிசிக்கு இருக்கிற பேட்டிங் லைனப்க்கு என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா கேகேஆர் பவுலிங் ரொம்ப கொடூரமானவனுங்க சொல்ல போனோம்னா. அது நமக்கு தெரியும். இருந்தாலும் இந்த அபிஷேக் பொருள் கிளிக் ஆகாம போயிட்டான். எப்பவுமே அவன் நல்லா ஆடுவான். ஆனா இந்த மேட்ச்ல ஒரு 4 அடிச்சு டக்குன்னு அவுட் ஆயிட்டான். நல்ல ஃபேஃப் டு பிளஸி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. வந்தான் தலைவன் வந்து வழக்கம் போல டப்பு டிப்பு போன மேட்ச் டெஸ்ட் மேட்ச் ஆடினானா இந்த மேட்ச் நான் வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சேன் சார் அப்படின்னா இவன் அடிக்க ஆரம்பிச்சான். ஆனா ஒரு சைடு விக்கெட் போயிட்டு தான் இருந்து. அக்சர் பட்டேல் வந்ததுக்கு அப்புறம் எங்க இந்த கோட் அவுட் ஆனாங்க. அந்த ரன் அவுட் அந்த கேஎல் ராகுல் ரன் அவுட் கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு பார்க்கும் போது. இந்த அதுக்கப்புறம் இவன் பேர் என்ன கருண் நாயர் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சான் தெரியுமா அந்த 89. அதுக்கப்புறம் அப்படியே அவனோட அந்த ஃபயர் வந்துட்டு அப்படியே கம்மி ஆயிட்டே வருது. அந்த 89ல இருந்து அப்படியே ஒரு மாதிரி 30, 15, 14 இப்படி போயிடுறான். அப்படியே காணாம போயிட்டான். அப்படியே கருண் நாயர் ஒண்ணு இல்ல. கருண் நாயர் எப்பவும் போல லேடு அவ்வளவுதான் கட்ஸ் பால்ஸோட லேடு வர்றேன் ப்ரூவ் பண்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த மும்பையோட ப்ரூவ் பண்ற மாதிரி லேண்டா. என்னையோட வெளியே உட்கார வச்சிருந்தீங்க நான் அடிக்கிறேன் பாரு நீ என்ன எப்படி போட்டாலும் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி அடிச்சான். பட் இப்பெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கான். வர்றான் அவுட் ஆயிட்டான். பிரஷர் டக்குன்னு பிரஷர் வந்துருது. அப்புறம் ஃபேசர் மகர் வேற வெளியே உட்காந்துட்டு இருக்கான் பாம்போல. அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவனும் வேற லெவல்ல விளையாண்டுட்டு இருந்தான் போன சீசன்ல. அவனுக்கும் இந்த மேட்ச் பட மாட்டேங்க. அவனுக்கும் இந்த டோர்னமெண்ட்ல எதுவுமே கிளிக் ஆக மாட்டேங்க. வெளியே தூக்கி உட்கார வச்சிட்டானுங்க. ஆனா அக்சர் பட்டேலும் ஃபேஃப் டு பிளஸியும் இருக்கும்போது கன்ஃபார்ம் வின் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நடுவுல ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா ரஹானே வெளியே உட்காந்துட்டான். கேப்டன்சி பொறுப்பை வந்துட்டு சுனில் நாராயண் கொடுத்துட்டாங்க. போன மேட்ச்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த ராஜஸ்தான் மேட்ச்ல சுமன் கில் வெளியே உட்காந்துட்டான். இம்பாக்ட் பிளேயரா ரஷீத் கான்ட்ட கேப்டன்சி கொடுத்துட்டாங்க. அங்க வைபவ் சூரியவன்சி வந்துட்டு பொழந்து எடுக்கும் போது சுமன் கில் வந்துட்டு கேப்டன் அவன் தானப்பா நான்லாம் எந்திக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துருந்தான். அதே மாதிரி தான் இன்னைக்கு ரஹானே போய் உள்ள உட்காந்துருந்தான். ஆனா அந்த மேட்ச் அப்படிதான் உட்காந்துருந்தான் சுமன் கில்ல. எப்பா நான் கேப்டன் இல்லப்பா அவன் ரஷீத் கான் தான் கேப்டன். அவன் அடிச்சா அவன்கிட்ட போய் கேளுங்க. நான் எதுவுமே நான் கையை கூட தூக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துருந்தான் வெறியில. அதே மாதிரிதான் இன்னைக்கு ரஹானே வெளியே உட்காரும் போது ஆன்ஃபீல்ட் கேப்டனா சுனில் நாராயண் தான் எடுத்தது. வந்தோட ரெண்டே ஓவர் தான் கேம் மாறியாச்சு. ஃபர்ஸ்ட் அக்சர் பட்டேல் தூக்குனா அதுக்கப்புறம் ஸ்டப்ஸோட போல்டு. ஏன்னா ஸ்டப்ஸ் இருந்தா என்ன பண்ணுவான்னு தெரியும். கண்டிப்பா ஒரு 4 6 நிச்சயம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்டப்ஸ் விக்கெட். அதுக்கப்புறம் டூ பிளஸி சருன்னு போயிட்டு வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வந்ததுக்கு காரணமே சுனில் நாராயண் தான். சுனில் நாராயண் ஒரு ஸ்பின்னர். அதனால கண்டிப்பா 17th ஓவர் வருண் 17th 18th தான் தெரியல 18th ஓவர் நினைக்கிறேன் வருண் சக்கரவர்த்தி தான் போடுவான்னு தெரியும். வருண் சக்கரவர்த்தி தான் போட்டான். அசிதோஷ தூக்குனா ஸ்டார்க்க தூக்குனா இவனும் ஆன் த ஹேட்ரிக் வந்துச்சு. அதோட முடிஞ்சு. இந்த விஐபி ராஜ் மட்டும் தனியா விளையாடும் போதே தெரிஞ்சுட்டு கன்ஃபார்ம் இந்த மேட்ச் வின் பண்ண முடியாது மேட்ச் கையை விட்டு போயிட்டுன்னு. சோ கொல்கட்டா புடிச்சிட்டானுங்க. எப்படியோ ஒரு வின்ன புடிச்சிட்டானுங்க. டிசி கவுந்துட்டானுங்க. லாஸ்ட் ஒரு 2 மேட்சா கவுந்துட்டு இருக்கானுங்க. ஆர்சிபியோட ஒரு லாஸ். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணிருக்கலாம். இந்த மேட்ச் வந்துட்டு சோக்கும் ஆகல. இந்த ஆர்ஆர் தான் சோக் ஆனானுங்க நடுவில் ஒரு 3 மேட்ச். இந்த மேட்ச் டிசி எல்லாம் சோக்லாம் ஆகல. டிசி இந்த மும்பைட்ட தோத்தானுங்க பாத்தீங்களா. அது வந்துட்டு ஓவர் கான்பிடன்ட்ல தோத்தானுங்க. சொல்ல போனா ஆர்சிபியோட லேண்டது பயந்து லேண்டானுங்க. எங்க வந்துட்டு கேஎல் ராகுல் வந்துட்டு பயந்து லேண்டா. எங்க அவுட் ஆனா ட்ரோல் பண்ணுவானுங்க. டெஸ்ட் மேட்ச் 2 மேட்ச் ஸ்லோ பண்ணிட்டான். இந்த மேட்ச் தோத்ததுக்கு காரணம் சிம்பிளானது சுனில் நாராயணோட மாஸ்டர் கிளாஸ் பவுலிங் தான். வேற லெவல் பவுலிங். சிம்பிளா பார்த்தாலே தெரியும். இது வந்துட்டு சோக் ஆனதுக்கு அடையாளம். 2 ஓவர்ல சுனில் நாராயண் கேமை மாத்திட்டான். அவ்வளவுதான். இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் சுனில் நாராயணுக்கு தான் கொடுத்தாங்க. பேட்டிங்லயே ஒரு 27 ரன் விக்கெட் ஒரு 3 விக்கெட் தூக்குனதுக்குனால சுனில் நாராயணுக்கு தான் இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. பெர்ஃபெக்ட் ஆனது. போன வருஷம் ஃபுல்லா வந்துட்டு பேட்ஸ்மேனுக்கு தான் மேன் ஆஃப் த மேட்சா இருந்தது. முக்காவாசி எல்லாரும் செஞ்சுரியா போட்டுருக்கான். ஸ்டாயினஸ், பட்லர், விராட் கோலி, வேற யாரு டிராக் செட் எல்லாரும் ஜெயிக்குவாரு எல்லாம் செஞ்சுரியா போட்டுட்டு இருந்தா. இந்த வாட்டி ஃபுல்லா பவுலர்ஸ் தான் கொஞ்சம் டாமினேட் பண்ண மாதிரி இருக்கு. பவுலர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான். பில் ஜாக்சன் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி எல்லா டீம்லயும் பவுலர்ஸ் தான் கொஞ்சம் டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு. சோ கேகேஆருக்கு ஒரு வெயிட்டான வெற்றி. அதாவது கொஞ்ச நாள் ஒரு 2 மேட்சா வந்துட்டு தோத்த ஏதாவது 2 நாளா வந்துட்டு இந்த ரொம்ப நாளா தோத்துட்டு இருந்த டீம் ஜெயிக்கிறாங்க. சோ சிஎஸ்கே வந்துட்டு இந்த பஞ்சாபோட மேட்ச் இருக்கு இல்ல சென்னையில வச்சு ஜெயிச்சா எனக்கு தெரிஞ்சு நிம்மதியா இருப்பாங்க. பட் பஞ்சாபோட
பஞ்சாப் எப்படி இருக்கானு தெரியும். லாஸ்டா அவங்களுக்கு நடந்த மேட்ச் வந்து மழை பெஞ்சிட்டு பஞ்சாப்க்கு கொஞ்சம் கண்டிப்பா கடுப்பா இருக்கும். ஏன்னா நல்லா லேண்ட் ஆனுங்க இந்த பிரியன்ஸ் ஆரியாவும் பிளம்சிம்ரனும். அவனுக்கு லேண்டு 200 வந்து மழை பெஞ்சி சொதப்பி அவனுங்களும் லேடாம அது ஒரு மாதிரி கசகச நைட்டு கொல்கட்டால ஒரு வாரம் மழை இருக்கும் அப்படின்னு போட்டுட்டான். ஸோ கொல்கட்டால கண்டிப்பா மழை இருக்கும். ஏதாவது மேட்ச் இருந்ததுன்னா கண்டிப்பா அடி வாங்காது, ஒரு வாரம் கன்ஃபார்ம் மழை அப்படின்ற மாதிரி போட்டிருக்கான். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேக்கும் சென்னைக்கும் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்துட்டு நல்லா புடிச்சிட்டானுங்க. 5 விக்கெட் விழுந்துச்சு ஒரு 85. ஆனா எதுல சொதப்பிட்டானுங்கன்னா ஃபீல்டிங் தான். ஃபீல்டிங்ல அந்த கேட்சை விடுறது, இந்த ரச்சன் ரவீந்திராவும் அந்த முகேஷ் சௌத்ரியும் இந்த கேட்சை விட்டானுங்க. ஆர்யாவோட கேட்சை பவுண்டரி லைன்ல கால வச்சான். ரவீந்திரா சசாங்க் கேட்ச் விடுவான். அவன் பேர் என்ன, முகேஷ் சௌத்ரி வந்துட்டு பவுண்டரி லைன்ல கால் வைப்பான். அது மட்டும் இல்ல, அந்த மேட்சை விட்டதுக்கு காரணம் வந்துட்டு இவங்களோட சொதப்பல் தான் சொல்ல போனா. 85ல ஒரு 5 விக்கெட் இருக்கும் போது அதை விட்டானுங்க பாத்தீங்களா. சசாங்கையும் ஆர்யாவையும் செஞ்சுரி போட விட்டானுங்க பாத்தீங்களா. ஹாஃப் செஞ்சுரி அண்ட் செஞ்சுரி போட விட்டானுங்க பாத்தீங்களா. அது தப்பு. அந்த மிஸ்டேக் இதுல இருக்க கூடாது. பஞ்சாப் அடிக்கிறதுக்கு ஒரே வழிதான், அந்த ஓப்பனர்ஸ் 2 பேர் தூக்கிட்டானா எல்லாம் கொஞ்சம் பேனிக் ஆயிடுவானுங்க. இதுதான் எப்பவுமே நடந்துட்டு இருக்கு. பஞ்சாப் ஒண்ணு லேண்டா எல்லாரும் நல்லா விளையாடுவானுங்க, இல்லடா கொத்தா போயிருவானுங்க மொத்தமா. ஸ்ரேசர் மட்டும் முட்டாத்தனமா எதுவும் பண்ணாம இருந்தானா ஸ்ரேசர் வேற லெவல் நாக் ஆடலாம். ஆனா ஸ்ரேசர் எப்பவுமே லூசுத்தனமா ஏதாவது ஒரு ஷாட் அடிச்சு அவுட் ஆறது வழக்கம். மேக்ஸ்வெல் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் வெளியே வச்சிருவாங்க கைஸ். மேக்ஸ்வெல்ல பாக்க எனக்கு மேக்ஸ்வெல் அவ்வளவு பிடிக்கும். இருந்தாலும் அவனை பார்க்க பாவமா இருக்கு மேக்ஸ்வெல்ல பாக்குறதுக்கு. ஒரு மாதிரி லாஸ்ட்னா அந்த மேட்சை பாருங்களேன், போய் அந்த கொல்கட்டாவோட எப்படி அவுட் ஆவான்னு ஒரு மாதிரி சப்பையா அவுட் ஆற. என்னடா அதாவது ஒரு ஆர்சிபில இருக்கும்போது அது கூட கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு கேட்ச் கொடுத்து ஒரு டீசென்ட் அவுட் ஆகும். இது வந்துட்டு ஒரு மாதிரி அவனோட டைம் முடிஞ்சிச்சு அப்படின்ற, கிரிக்கெட்ல அவனோட டைம் முடிஞ்சு. ஏன்னா இந்த மாதிரியான பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் கஷ்டம். கிரிக்கெட்ல டைம் முடிஞ்சு இல்லை, மேபி ஐபிஎல்ல அவனோட ரன் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறான். எனக்கு தெரிஞ்சு இவன் கிரிக்கெட் கரியர்ல ஒரு 2-3 சீசன் தான் வந்துட்டு வேற லெவல்ல விளையாண்டுருக்கான். ஒன்னு 2014 பஞ்சாப், அதுக்கப்புறம் 2023 ஆர்சிபில, 2021 சூப்பரா விளாண்டா. 21ல இருந்து ஒரு 23 வரை சூப்பரா விளாண்டா. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டான், காணாம போயிட்டான். ரொம்ப சப்பையா அவுட்டாரா, 1 டிஜிட். ரொம்ப மேக்ஸ்வெல்லாம் யாரு, மேக்ஸ்வெல்லாம் சப்பையா அவுட் ஆகலாமா? ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் மேக்ஸ்வெலுக்கு பதிலாக ஸ்டாய்னஸ் தான் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நீங்க தயவுசெய்து ஸ்டாய்னஸே கொண்டு வாங்க. ஸ்டாய்னஸ் வந்துட்டு சென்னையில செஞ்சுரி போட்டிருக்கான் சிஎஸ்கேவோட, பொத்திட்டு அவனை கொண்டு வந்து உட்கார வைங்க, நல்லா விளையாடுவான். அதே மாதிரி சிஎஸ்கே வந்து நல்லா பண்ணோம்னா அந்த பிரவஸ் சூப்பரா போட்டுட்டு இருக்கான், சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கான், அவனை கொண்டு வந்தாலே போதும். யங்ஸ்டர் எல்லாம் அடிக்கிறானுங்க, எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபெக்டா தான் இருக்கு சென்னையில. அவனுக்கு தான் விளையாட மாட்டேங்கிறானுங்க. நான் சொல்றதுக்கு அவசியமே இல்லை. ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி பேச விரும்பல. நாளைக்கு மேட்ச் பார்ப்போம். நாளைக்கு ஜெயிச்சா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நாளைக்கு பஞ்சாப் வர்சஸ் சிஎஸ்கேக்கு நிறைய ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா ஹோம் அட்வான்டேஜ், அவ்வளவுதான். போன வாட்டி கொஞ்சம் சொதப்பினானுங்க பஞ்சாப் ஸ்டார்டிங்ல. அந்த மிஸ்டேக் இப்ப சிஎஸ்கே திருத்திக்கிட்டானுங்க. போன வாட்டி எங்க விட்டமோ அந்த வாட்டி பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி லேண்டானுங்கன்னா கண்டிப்பா சிஎஸ்கே வின் பண்ணுவானுங்க. அப்படி இல்லாட்டி பஞ்சாப் சாப்பிட்டுருவானுங்க சிஎஸ்கே. மறுபடியும் சிஎஸ்கே அசிங்கப்பட்டு தான் போவானுங்க. இதுதான் நடக்கும். 10th பிளேஸ்ல இருக்க போறாங்க. சோ பாப்போம் கைஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I've seen the video and remember it, always be on top. Cheers.